Hey guys, welcome to Topifull Samil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு, குக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு குக்கிங் சேனலும் வச்சுருக்காங்க, குக்டுன்னு சொல்லி. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே. ஸோ அதுக்காக டேஸ்டிங் அண்ட் டெஸ்டிங்காக நமக்கு டேஸ்டர்ஸ் கிளப்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க, தாபா கறி பேஸ்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம குக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் சொல்லணும். நான் இதை குக் பண்ணேன்னா வந்துட்டு சிக்கன் யூஸ் பண்ணேன். நிஜமாகவே சொல்லணும், வேறு லெவலில் இருந்துச்சு இதோட டேஸ்ட் மட்டும் இல்லை, இதில் அவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. நிஜமாகவே ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிஜமாகவே ஆசம் ப்ராடக்ட். ஸோ உங்களோட லான்ச்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஆல்சோ உங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய புது வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஸ்டே டியூன்ட் காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாசிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கருவாடு, ஒரு ட்ரை ஃபிஷ். ஸோ அதை வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி குவிக்காக எப்படி ஒரு ரெசிபி, ஒரு டேஸ்டியான ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்க போது. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ மாசி வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் பீஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு கட்டை மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கினேன். அண்ட் எஸ், நம்ம சேனலில் வந்துட்டு நான் எந்த ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ இந்த மாசியை வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக தட்டிட்டு அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி மாசியை வந்துட்டு அரைச்சி பேக் பண்ணியே வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்ச மாசி, அதுக்கப்புறமா ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம். இதுக்கு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்குறது அந்த சின்ன வெங்காயம் தான். ஸோ இந்த ரெண்டே இன்க்ரீடியண்ட் தான், கூட வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்துட்டு 1-2 நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு வெங்காயம் வந்துட்டு கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது 2 தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எந்த மசாலாஸுமே நம்ம ஆட் பண்ணல. கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாசியையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். மாசி வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இது வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால வேகிறதும் ஈஸியாகவே வெந்துடும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மாசி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 3 பேருக்கு தாராளமாகவே போதும். ஸோ இப்போ அது வந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அகைன் ஒரு வாட்டி நம்ம கிளறி விடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அதோட அந்த வெங்காயம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேகாது, 90% தான் வெங்காயம் வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இந்த மாசியை வந்துட்டு ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது நிஜமாக இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாசி வந்துட்டு அமேசான்லேயுமே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க, நான் அதோட லிங்க் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் ஆல்சோ நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த மாசி வந்துட்டு பவுடராகவே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய புது வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி குக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஆல்சோ அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். Stay tuned guys, see you all next video.